உத்தரப்பிரதேச அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் சிகிச்சை பிரிவில் நிகழ்ந்த தீ விபத்தில் பச்சிளம் குழந்தைகள் 10 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர். ஆக்சிஜன் சிலிண்டர் வெடித்ததில் ஏற்பட்ட தீ குழந்தைகள் உயிரை பறித்தது எப்படி? உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் உள்ள மகாராணி லட்சுமிபாய் அரசு மருத்துவக் கல்லூரியில் பச்சிளம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு உள்ளது. குழந்தைகள் சிகிச்சை பிரிவில் நேற்று இரவு 10:35 மணியளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் தீயில் கருகியும் மூச்சு திணறல் ஏற்பட்டும் 10 பச்சிளம் குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்து விட்டனர். அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த 44 பச்சிளம் குழந்தைகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். அதில் 16 குழந்தைகளுக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அருகே உள்ள அறையில் ஏராளமானோர் சிக்கிக் கொண்ட நிலையில் மருத்துவமனை ஊழியர்கள் ஜன்னல்களை உடைத்து அவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றினர். குழந்தைகள் உயிரிழந்ததை பார்த்து உறவினர்கள் கதறி எழுதது காண்போரை கலங்கச் செய்தது. மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் ஏற்பட்ட மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டு இருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தீ விபத்தில் அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து ஆக்சிஜன் சிலிண்டர்கள் மற்றும் குழாய்கள் தீப்பிடித்து வெடித்ததால் அதிக உயிரிழப்பு ஏற்பட்டு இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். விபத்து நிகழ்ந்த பிரிவில் 54 குழந்தைகள் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் விபத்தில் சிக்கிய சில குழந்தைகள் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. உத்தரப்பிரதேச அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பச்சிளம் குழந்தைகள் 10 பேர் உயிரிழந்தது மற்றும் 35 பேர் தீக்காயம் அடைந்தது நாட்டையே உலுக்கியுள்ளது.